வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான கட் ஆஃப் மார்க், அதுக்கப்புறம் இந்த தேர்வு முடிகள் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளியரான பதிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். தெரியாத இருக்க சில ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஜென்ரல் டர்னில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மென் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 85, 86, 87 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ரேங்க்கில் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு 89, 90க்கு மேலே இருந்தீங்கன்னா ஃபயர்மேன் கிடைக்கும். அது 91, 92 மேலே இருந்தீங்கன்னா ஜெயில் வார்டன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கும் இதே மாதிரி தான், ஒரு 85, 86 மார்க் கிட்ட இருக்கணும் டிஎஸ்பிக்கு. அதே நீங்கள் ஃபயர்மேன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 89, 90, ஜெயில் வார்டனுக்காக இருந்தால் 90, 91 அந்த ரேஞ்சில் மார்க் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரி மார்க் இதே சேம் பை சேமாக இருந்தால் போதுமானது, உங்களுக்கு கிடைக்க அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரின்னு எடுத்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 10 மார்க் கம்மியாக வரும். ஒரு 73, 74, 75 அந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா டிஎஸ்பி உங்களுக்கு கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர்மேன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் 80, 81, 82 அந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் ஜெயில் வார்டனுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 83, 84, 85 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த நம்ம பிசிக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 85, 86, 87 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 89, 90 இருக்கணும். ஜெயில் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா 90, 91, 92 அந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டி கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் மென்ஸில் டிஎஸ்பி கேட்டகரிக்கு ஒரு 82, 83, 84 அந்த ரேஞ்சில் 82க்கு மேலே இருந்தால் போதுமானது. ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 84, 85 இருக்கணும். அதுக்கப்புறம் ஜெயில் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 86, 87, 88 ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80, 81 டிஎஸ்பிக்கும் 84, 85 பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கும், ஜெயில் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா 86, 87, 88 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஜெயில் வார்டனுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு இந்த மார்க் இருந்தால் போதும், ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்க அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உமன் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல், பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மூணுக்குமே ஒரு 72, 73, 74 இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. அது பிசிஎம் அதாவது பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு 55, 56, 57 அந்த ரேஞ்சில் மார்க் இருந்தால் உங்களுக்கு போதுமானது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 72, 73, 77 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு 69, 70, 71 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருந்தால் போதும் உங்களுக்கு எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 65, 66, 67 இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தால் போதுமானது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க அதிக விதமான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் லாஸ்ட் இயர் வெளியான கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க் தான் இது. ஒன்ஸ் மேபி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக அனதர் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. மேபி பார்த்தீங்கன்னா இன்னும் 10லேருந்து 15 நாளுக்குள்ளே வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். மேபி அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிஷ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்போனாலும் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.